கந்தன்னே செந்தூர் வடிவேலவா வடிவேலவா கரியே மால் மறிகோனே முருகையா கரியே மால் மறிகோனே முருகையா கந்தனே செந்தூர் வடிவேலவா வடிவேலவா கரியம்மாள் மருகோனை குமரையா கரியம்மாள் மருகோனை குமரையா உன்னடிமை நாங்கள் அல்லோ உவந்து கதை பாட வந்தோம் கதை பாட வந்தோம் உன்னடிமை நாங்கள் அல்லோ உவந்து கதை பாட வந்தோம் புகந்து கதை பாட வந்தோம் உள்ளத்திலே வந்திருந்தே வேலவா வடிவேலவா ஒரு குறையோ வராமலே காக்கவா ஒரு குறையோ வராமலே காக்கவா பாரதத்தை எழுதி வைத்தே பானை தொண்டை முகவனுக்கு பானை தொந்தி முகவனுக்கு பாரதத்தை எழுதி வைத்தே பானை தொந்தை முகவனுக்கு பானை தொந்தி முகவனுக்கு இளையோனே செந்தூர் வடிவேலவா வடிவேலவா எங்களுடைய முன்னே வந்தே காக்கவா எங்களுடைய முன்னே வந்தே காக்கவா பாரதத்தை எழுதி வைத்த பானை தொந்தி முகவனுக்கு பானை தொந்தி முகவனுக்கு இளையவனே செந்தூர் வடிவேலவா வடிவேலவா செந்திலவா வேலவா எங்கள் முன்னே வந்து நீயும் காக்கவா எங்கள் முன்னே வந்து நீயும் காக்கவா கலைவாணி கல்வி அதை கற்றி நாங்கள் முடிக்கவில்லை கற்று யாரும் முடிக்கவில்லை கலைவாணி கல்வி அதை கற்றி யாரும் முடிக்கவில்லை கற்று யாரும் முடிக்கவில்லை ஏழை வந்தன் சிற்றடிமை நானுமே சிற்றடிமை நானுமே ஈசனுடைய திருமகனை ஆதரி ஈசனுடைய திருமகனை ஆதரி வள்ளிமணம் வாழனே புள்ளி மகிழ் வாகனனே மயில் வாகனனே வள்ளிமண வாழனே புள்ளி மயில் வாகனனே மயில் வாகனனே தெல்லும் தமிழ் சீர்கதையை பாடவே கதையை பாடவே எங்கள் சிந்தையிலே குடியிருப்பாய் வேலவா எங்கள் சிந்தையிலே குடியிருப்பாய் வேலவா தெள்ளு தமிழ் சீர்கவியை பாடவே நாங்கள் பாடவே சிந்தையிலே குடியிருப்பாய் வேலவா எங்கள் சிந்தையிலே குடியிருப்பாய் வேலவா நந்தி சிவா நம சிவாயும் நாராயணேர் கருடல் மீதில் அப்படி சந்திரே சூரிய தேவேர் சதுர்முறை முனிவோர்க்கெல்லாம் மந்திர சீர் மாகாளி மக்கள் என்னை வந்த வலங்கையர்க்கு சுந்தர சீர் மாகாளி தோகை பத்திரகாளி துணை செய்வாய் ஆயோ கலை தெரியும்
ஆயுங்கலை தெரியும் அருமுகவேல் அப்பருக்கு ஆயுங்கலை தெரியும் ஆயுங்கலை தெரியும் அருமுகவேல் அப்பருக்கு தாயோ மகளுமாக தாயோ மகளுமாக தரம் முரண்டான கதை பேயோங்கடங்கள் சொல்ல பெரும்படைக்கு தோன்றுவாயே பெரும்படைக்கு அபிராமி பெரும்படைக்கு அபிராமி வெள்ளம் மண்ணும் உள்ளவளே பெரும்படைக்கு அபிராமி பெரும்படைக்கு அபிராமி விண்ணும் மண்ணும் உள்ளவளே இரும்படை தேனை கொண்டே இரும்புடத்தை நஞ்சம் கொண்டே இரும்புடத்த நெஞ்சம் கொண்டு எதிரே வந்தே தாருதனை எதிரே வந்த தாருதனை தாருதனை தலையறுக்க 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 தாயாரே தோன்றுவாயே தோன்றுவாயே தாருதனை தலையறுக்க 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 தாயாரை தோன்றுவாயே தோன்றுவாயே எம்மா உன்னுடைய கதை படிக்க உன் கதை படிக்க உதவி செய்வாய் ஆளே கலங்கை மகாளி அம்மா காளி அம்மா காளியம்மா படபதீர மகாளி மாகாளி வலங்கை மகாளியம்மா காளி அம்மா காளி அம்மா வடபத்திர அம்மா வடபத்திர மகாளி மாகாளி இலங்கை மகாளி அம்மா இனபத்தீர மாகாளி பாரி மனம் கொண்டிடுவாள் வடபத்தீர மகாளி பாரி மனம் கொண்டிடுவாள் கொண்டிடுவாள் தந்திடுவார் வடபத்தீர மகாளி மாகாளி அதிபரன் கொல்லும் கைலாசம் அந்த கைலாசம் அம்மையுமை பண்ணோ கைலாசம் ஆதிபரன் பொண்ணு கைலாசம் அந்த கைலாசம் அம்மையுமை பொண்ணும் கைலாசம் சோதியுரைகிற கைலாசம் அந்த சுந்தரனர் வெள்ளி கைலாசம் சுந்தரனார் வெள்ளி கைலாசம் அந்த கைலாசே வாழ்வுரத்தில் அந்த வாழ்புறத்தில் 1008 கொடுமுடியா தூன்னி பொன்னை உருக்கி வார்த்தை சரி முத்தாலை பலகை பாவி
முத்தங்காலை பலகை பாவி ஒரு ஆணிப்பல் பலகையிலே அன்று அரண கும்மையும் கொல்லுவீரோதா எழுத்தெல்லாம் ஆதி பகவான் மதற்றை உலகை என்பதற்கு இணங்க சரி தானாகவே உற்பத்தியான தங்கமாமலை என்று சொல்லக்கூடிய கைலாச மலையில் அந்த கைலையங்கிரி பர்வதத்திலே தூணி பொன்னை உருக்கி வார்த்தை சொறி முத்தாலே பலகை வாவி ஆணி பொன் பலகையிலே அரணும் உமையும் குழுவாக இருக்கிறார்கள். தேவாதி தேவர்கள் எல்லாம் புடை சொல்ல எம்பெருமான் பார்வதாதேவி இடது பக்கம் வைத்த வண்ணமாக சரிதான் அப்படி குழுவாக இருக்கின்றார். அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் அப்படி இறைவன் குழுவாக இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு நாள் அம்பிகைமை பார்வதியானவள் அம்மா ஆண்டவனை பார்த்து சொல்லுகின்ற என்னம்மா சொல்லுகிறா? இனிதிருக்கும் அழகில்லை ஏது சொல்வாள் பார்வதியாள் ஏது சொல்வாள் பார்வதியாள் இரவாத ஈஸ்வரரே எல்லையிடம் வைத்தவரே இடது பாகம் வைத்தவரே ஆதி வேதநாத வேதநாதா வேதநாதா அம்பலத்தில் ஆடு ஈசா ஆடும் ஈசா அம்பலத்தில் ஆடு ஈசா ஆடும் ஈசா ஆதியே வேதநாதா 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 அம்பலத்தில் ஆடும் ஈசா ஆடும் ஈசா ஐயா அம்பலத்தில் ஆடும் ஈசா ஆடும் ஈசா திருநடனம் ஆட்ட வேணும் தேவி உமை பார்க்க வேணும் பார்வதி நான் பார்க்க வேண்டும் ஆட வேணும் திருநடனம் ஆயிலை நான் பார்க்க வேணும் பார்வதி நான் பார்க்க வேண்டும் ஆட வேணும் திருநடனம் திருநடனோ திருநடனம் ஆயிலை நான் பார்க்க வேணும் பார்க்க வேணும் ஓடு. அம்பிகை நான் பார்க்க வேணும் பார்க்க வேணும் ஆதிவள்ளி கைலாச மலையில் எம்பெருமான் அம்பிகை பார்வதியோடு வீட்டிருக்கும் பொழுது சரி ஒரு நாள் அம்பிகை சொல்லுகின்றாள் என்ன சொல்லுகிறா? இறைவா ஆ, முன்னொரு சமயத்தில் அம்மா தங்களுடைய படியெழுப்பை சோதித்தமையின் காரணத்தாலே என்னை மலையரசனுக்கு மகளாக பிறவி செய்து கொடுத்தீர்கள். அப்படியா? நான் மதுரையம்பதியிலே வாழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் நேரத்திலே எனக்கு வயது 12 என்று கண்ட பொழுது சரி தாங்கள் என்னை பாரறிய மாலை மனம் உடைத்தீர்கள். உண்மையா? அது உண்மையான கேக்குறீங்க? பார்வதி என்ன நீ அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு யாரு? ஆமா அப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருவா. அப்புறம் நான் பல கஷ்டப்பட்டு சரிதான் ரொம்ப வேதனைப்பட்டு அம்மா பழையபடி ஒண்ணு சேர்க்க வேண்டி இருக்குது. உண்மைதான். அதனால இது அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம். ஆகையினால எங்க எப்போ நடந்ததுங்கிறது மறந்து போச்சு. உங்களுக்கு மறந்து போச்சு. ஒரு முறைன்னா தெரியும். சரிதான். 2 நேரம்னா தெரியும். 3 நேரம் 10 நேரம்னாலும் தெரியும். உண்மைதான். இது தொண்டே நடந்துகிட்டு இருக்குது வருஷ கணக்கா. உண்மைதான். அதனாலே மறந்து விட்டது அம்மா, மறந்து விட்டது. மறந்து விட்டதா? ஆமா ஆமா. இறைவா அன்று என்னை திருமணம் முடித்து சபா மண்டபத்திலே வீற்றிருக்கும் பொழுது சரி ஒரு சில முனிமார்கள் அடம் பிடித்தார்கள். முனிவர்கள் அடிக்கடி கோபம் வரத்தான் செய்யும். என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள்? இறையவன் திருநடனம் ஆடினால் அமுதுண்ணுவோம் என்று சொல்லி அடம் பிடித்தார்கள். அப்படியா? ஆமா. சரி. அதுவும் ஞாபகம் இல்லையா? ஒண்ணு ஞாபகம் இல்ல. அன்றி அவர்கள் சொல்ல தாங்கள் திருநடனம் ஆடினீர்களே இறைவா. சரி பார்வதி. இன்றை சக்தியாகிய பார்வதி உங்களுடைய இடது பக்கம் அமர்ந்திருக்கக்கூடிய நாள் சொல்லுகின்றேன். என்ன சொல்லுகிறா? தாங்கள் ஆட வேண்டும். சரி அதை நான் பார்க்க வேண்டும் இறைவா. பார்வதி என்ன நீ சொல்லுகிற அன்று முனிவர்கள் அடம் பிடித்ததால் நான் திருநடனம் ஆடினேன் என்று. சரிதான். ஆனா என்ன இன்று நீ சொல்லுகிறாய்னு சொல்லி நான் எப்படியம்மா ஆட முடியும்? ஏன் ஆட முடியாது? அது மட்டுமல்ல, அதற்கு ஒரு காரணம் வேண்டும். ஆஹா. அது மட்டுமல்ல, வேற என்ன? உன் வார்த்தையை கேட்டு நான் திருநடனம் ஆடினால் என்ன நடக்கும் தெரியுமா? திருநடனம் ஆடின கால் ஆடின கால் ஆடின கால் தேசமெல்லாம் அழிந்திடுமே
அழிந்திடுமே ஐயா திருநடனம் ஆடினாக்கால் ஆடினக்கால் ஆடினகால் தேசமெல்லாம் அழிந்திடுமே அழிந்திடுமே கல்லுருகி கரைந்திடுமே ஆமா சொல்லு அப்படி சொல்லு கரை கண்டனார் திருநடனோ இன்னும் கொஞ்சம் எடுத்து வைத்து கடலிலும் பங்கிடுமே பொங்கிடுமே பொங்கிடுமே பரமசிவன் திருநடனோ திருநடனோ அழிந்தாலும் பாவமில்லை பாதகமில்லை ஆடை வேணும் திருநடனோ உலகம் அழிந்தாலும் பாவமில்லை பாவமில்லை ஆட வேணும் திருநடனோ இறைவா பார்வதி தாங்கள் ஆட வேண்டும் ஆ. அதை சக்தியாகிய நான் அதை பார்க்க வேண்டும் இறைவா அடம் பிடிக்காத பார்வதி சிவன் ஒண்ணு சொன்னா அது கொஞ்சமாவது நீ செவி சாய்க்கணும் ஆஹா இன்னும் நீ சின்ன பிள்ளைத்தனமா நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலில் இருந்தா அப்படி அல்ல ஆ. ஏன் தெரியுமா தங்களுடைய ஆட்டத்தை பார்த்து ரொம்ப நாளாயிற்று ஐயா ஓஹோ ஆகையினால் தான் நீங்கள் ஆடணும் ஆமா. அதை நான் பார்த்து ரசிக்கணும்னு ஒரு ஆசை பார்வதி இறைவா நான் ஒரு காலத்துல ஆடின ஆட்டத்துல நீ மறந்துட்டா ஆஹா ஆடி அது எங்க மறக்கும் ஆடி எத்தனை வருஷம் இருக்கும் ஆடி ஆடி ஒரு வருஷம் தான் இருக்கும் ஆடி வருஷம் தோறும் வந்துகிட்டு தான் அடுத்த இருக்குது வருஷம் தானே வரும் அப்படியா ஆமா அப்ப நான் என்னுடைய ஆட்டத்தை நீ பார்க்கலன்னு சொல்றியா என்ன சொல்றா பார்த்தேன் ஐயா ஆ. நிறைய இடத்துல ஆடி இருக்கிறீங்க ஆமா, ஆமா. அதை நான் பார்த்திருக்கின்றேன் ஆமா ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடி இருக்கிறோமா நான் தனியா ஆடி இருக்கிறேன்னா நீங்க தனியா தான் ஆடி இருக்கிறீங்க அப்ப நீ சேர்ந்து ஆடல ம்ஹும். எங்கேயோ நாம ஒரு 3 இடத்துல சேர்ந்து ஆடி இருக்கிறோம் வாய்ப்பே இல்லையா வாய்ப்பு இல்லையா வாய்ப்பே இல்லையா ஏமா என்ன ஐயா கடைசியா நான் எங்க ஆடுனேன் நீங்க ஆமா நெல்லையில் நெல்லையில ஆடுனேன் ஆமா. அப்படிதானா ஆமா ஆமா திருவாலாங்காவில் ஆடி இருக்கிறேன் திருவொற்றியூர்ல ஆடி இருக்கிறேன் நீங்க தில்லையில எங்கெல்லாமோ ஆடி இருக்கிறீங்க ஐயா. ஆடாத தலங்கள் கிடையாது கிடையவே கிடையாது ஆமா இப்ப கொஞ்சம் வருஷமா ஆடல ஆமா அப்படி அமைதியா நீங்க இருக்கு ஆடல உங்க ஆட்டத்தை நான் பார்க்கவும் இல்லை அப்படியா ஆமா ஐயா ஆனால் ஆ. இன்றி நான் மட்டும் பார்க்கும்படி சரி. நீங்கள் ஆடணும் ஆஹா. அதை நான் பார்த்து ரசிக்கணும் இறைவா பார்வதி என்ன நான் ஏன் சொல்றேன் தெரியுமா சொல்லுங்க நான் திருநடனம் ஆடினா ஆடினால் சீர் அடைஞ்சு போகும் ஆ? உலகம் சீரழிந்து விடும் உலகம் ஆமாம் உலகம் அழிந்தாலும் பரவாயில்லை சரி. அது அழியாவிட்டாலும் கவலை இல்லை ஓஹோ. சரி தாங்கள் ஆடணும் ஆ. அதை சக்தி நான் பார்க்கணும் இறைவா எம்பெருமான் எவ்வளவோ மறுத்து சொல்லி பார்த்தார் சரிதான் பார்வதி கேட்ட பாடில்ல உண்மைதான் அடம் பிடித்த அம்மா பிடிவாதம் தானே சரி பார்வதி என்ன சொல்லிவிட்டேன் கேட்கவில்லை சரிதான் எப்படியும் ஆடுகின்றேன் எப்படியும் ஆமா எப்படியும் அல்ல தாங்கள் ஆடக்கூடிய சமயத்தில் தங்களுடைய உடம்பில் இருந்து ஒரு வேர்வை துளி கூட கீழே விழக்கூடாது அப்படியா ஆமா அப்படி விழுந்து விட்டால் உங்களுக்கு ஆட தெரியாதுன்னு அர்த்தம் ஓ இப்படி வேற நீ சொல்லுவா வேற எப்படி சரி பார்வதி நடப்பது எதுவாக இருந்தாலும் ஆஹா அதை மாற்ற நம்மால முடியாது முடியவே முடியாது என்று பார்வதியுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து பரமன் திருநடனம் ஆட வேண்டும் என்று 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 சொல்லி சொல்லி எப்படி தன்னை அலங்காரம் செய்கிறாரா காவி வேட்டியை உடுத்தார் சரி கழுத்திலே உத்திராட்சம் போட்டார் ஆமா நெற்றியிலே திருநீற்று பட்டை ஒரு பட்டை போட்டார் போட்டார் ஆமா, 2 காதுகளிலே குண்டலம் போட்டார் சரி சரி காலிலே தண்டை எடுத்தணிந்தார் நம்ம பார்வதி முன்பாக வந்து எம்பெருமான் சொல்லுகின்றார் பார்வதி இறைவா எவ்வளவோ சொல்லியும் நீ கேட்டபாடில்லை ஆஹா உலகம் அழிந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகின்றாய் உண்மைதான் இறைவா அப்படின்னா எப்படி ஆடித்தானே ஆக வேண்டும் ஆமா என்று எப்படி திருநடனம் ஆடுகின்றார் ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே 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 திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் கொண்டாரே ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடும் பரமன் 64 கோடி 51,000 சங்கத்தார் சூழவே கண்ட கோட்டாலிய தொழிலை விட்டவர் தொந்தரி கிட்ட தொந்தமே தாடிடே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே
சிவனும் ஆடிக்கொண்டாரே. காவி வெட்டி அறையில் புனைந்தவர், கவி வேசி அறையில் உடுத்தவர், கழுத்தில் உத்திராட்சம் தானமை போட்டவர், டடா, டடா. கந்தையும் பொக்கணம் தந்தம்மன் காடிட எம்பெருமான திருநடன ஆடிட. பார்வதியிடத்தில் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், சரிதான். ஆனாலும் பார்வதி கேட்காததின் காரணத்தினாலே அம்பிகை பார்வதி பார்க்கும்படி அப்படி எம்பெருமான் திருநடனம் ஆடுகின்றார். ஆமா. இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஆட்டம்னு சொன்னா சாதாரண ஆட்டமா? ஒரு வாரம் அல்ல, 2 வாரங்கள் அல்ல, வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 2 மாதங்கள் அல்ல, வருடமும் கடறுகின்றது. ஆமா. அப்படியே ஒரு பங்குனி மாசம் ஆரம்பித்தார். பங்குனி மாசம் எந்த நாள்ல ஆரம்பிக்கிறாரு? நல்ல நாள் தான். நம்ம உத்திரத்துல ஆரம்பிச்சிருக்காரு. ஆடினார் ஆடினார் ஆடிக்கொண்டே இருக்கிறார். சரிதான். ஆட்டம்னு சொன்னா அப்படி ஒரு ஆட்டம். உண்மைதான். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, என்ன? சிவபெருமான் திருநடனம் ஆடும்போது சரி அவர் மட்டுமா ஆடினார்? இறைவன் ஆடக்கூடிய சமயத்தில் ஆமா. இந்த உலகமே அசைகின்றதையா, எல்லாம் சேர்ந்து அசைகிறது. ஆமா. அந்த உலகத்தில் என்ன என்ன வசதிகள் இருக்கிறதோ அனைத்துமே அசைகின்றது. மானாட மழுவாட, மங்கை சிவகாமி ஆட, கோனாட குடியாட, குஞ்சரங்கள் புரண்டாட, குழந்தை முருகேசன் கூடாட, 30 கோடி தேவர்கள் ஆட, 48,000 ரிஷிமார்கள் ஆட, சங்கத்தார் சமயத்தார் ஆட, தானவர் வானவர் ஆட, கிண்ணறர் கம்புருடர்கள் ஆட, கிணநாதர்கள் ஆட, அதாவது உலகத்தில் எல்லா வசதியும் அசைகின்றது. மட்ட மரம் தட்ட தாமரை மனித ஜடலங்கள் எல்லாமே ஆடுகிறது. ஆடுகின்றது. இப்படி ஆடும்போது ஆ, ஆண்டவன் தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். சரிதான். அது ஏன் நினைக்கிறா நீ? எனக்கு என்ன தெரியும்? பார்வதி பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறா. ஆகையினால தான். அதாவது ஆ, ஒரு மனைவி கணவன் செய்ய காரியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னா, இருந்தால் ஆமா, கணவனுக்கு அந்த காரியத்தை இன்னும் நல்லா செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். ஆமா ஆமா ஆமா, ஆசையோடு கூட செய்வார். ஆனா உண்மைதான். ஆ, இதுதானா நீ முகம் சுழிச்சிட்டா சரி அப்படியே குடலை போட்டு போயிருவார். உண்மைதான். உண்மைதான். ஆமா ஆமா. ஆமா. யாரா இருந்தாலும் சரிதான். ஆ. கணவனும் மனைவி மட்டும் இல்ல, ஆ, இது யாராக இருந்தாலும் சரிதான். சரி, என்ன தோணும்னா, ஆ. நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னா அதை பாராட்டணும். பாராட்டணும். அதை விட்டு ஆ. பாராட்டாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆமா ஆமா ஆமா. இதுதானே அப்படி சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்லக்கூடாது. பெரிய அது ஏளனப்படுத்தினது மாதிரி தானே. பெரிய கரெக்ட் கம்பா இருக்கும், வெட்ட முடியாம கடந்து வெட்டி கஷ்டப்படுவான். ஆமா ஆமா. சரி, இவ்வளவா வெட்டி தந்தானே அப்படின்னு ஒரு மனப்பான்மை வரணும். ஆமா ஆமா. யாருக்கு ஐயா வரும்? வராது. வரவே வராது. எனக்கெல்லாம் அந்த இது வரத்தான் செய்யும். உங்களுக்கு வராது. எனக்கு வரும். நான் அதனால தான் அப்படி இருக்கிறேன். யாருக்கு வந்தாலும் உங்களுக்கு வராது. நான் அப்படி இல்லை பாரு. ஆ, யார் எந்த காரியத்தை செய்தாலும் என்னால பாராட்ட முடியாட்டலாம் அடுத்தவங்க கையை வாங்கியாவது பாராட்டுவேன். ஆக எம்பெருமான் நிலை மறந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆடக்கூடிய சமயத்தில் சரிதான். பகவானுடைய காதில் அணிந்திருந்த இந்த குண்டலமானது ஆனது திருகு கலந்து வருகின்றது. அம்மா யோசிக்கின்றாதான் எவ்வளவு நேரம் தான் ஆடுவோம் ஐயா. சரிதானே. எம்பெருமான் ஆடும் பொழுது அந்த குண்டலமும் ஆடுது இல்லவா? திருகானது கலரக்கூடிய சமயத்திலே பகவான் யோசிக்கின்றார், என்ன குண்டலம் கீழே விழுந்தால் மண்டலம் எல்லாம் அழிந்து விடும். அம்மா அப்படி என்று சொல்லி சரி பகவான் ஆட்டத்தை நிறுத்தவில்லை. வேறு எம்பெருமான் ஆடிக்கொண்டேதான் இருக்கின்றார். சரிதான். இடது காலை பூமியிலே ஊன்றினார், வலது காலை மேலே தூக்கினார். சரி. கலந்து வரக்கூடிய அந்த திருகானதை தன்னுடைய கால் கட்டை விரல் கொண்டு முறுக்குகின்றார். பார்த்தால் அம்பிகை பார்வதியானவள் மனதிற்குள்ள அம்மாவுக்கு சந்தோஷம் வருகிறது. ஆமா, இறைவன் இப்படியும் ஆடுவாரா? இவ்வளவு ஆட்டத்தை வைத்து விட்டு தான் என்னிடத்தில் ஆட தெரியாதுன்னு சொன்னாரா? எதுக்கு தான் இப்படி செய்தாருன்னு அப்படி என்று சொல்லி பார்வதி மனதிற்குள் சந்தோஷம் வந்தது. கையை கொட்டினாள். இப்படி பார்வதி சிரித்த உடனே இப்படி இப்படி இப்ப சிரிச்சால இவா ஒரு சிரிப்பு. இது சிரிப்பா? வேற இது என்னது? இது என்ன பாணியே தெரியாது. இந்த சிரிப்பை பார்த்தது சிவனுக்கு கோபம் வந்துட்டு. வரதானே செய்யும். ஒரு மனுஷன் சிரிச்சா சந்தோஷம் வரணும். இவ சிரிச்சதை பார்த்து அவருக்கு கோபம் வந்தது. ஆமா, கோபம் வந்தவர் நினைக்கின்றார், என்ன நினைத்தார்? நம்முடைய ஆட்டத்தை பார்த்து இவள் இப்படி ஏளனமாக சிரித்து விட்டாளே அப்படி என்று இவர் நினைக்க, சரிதான். இவர் கோபத்தோடு இருக்க, அம்மா என்ன ஆகிறது? ஆட்டத்தை மாத்துகிறார். தன்னுடைய ஆட்டத்தை ருத்ர தாண்டவமாக மாற்றுகின்றார். பார்வதி சிரித்து விட்டாளே என்று சொல்லி கோபத்தோடு ஆடினார். சரிதான். கோபத்தோடு ஆடக்கூடிய சமயத்தில் சடை குலைந்து விழுகின்றது. கங்கை வெளிப்படுகின்ற. சரிதான். கடலிலும் அப்படி வீரன பொங்குகின்றது.
பட்ட மரம் கட்ட தாமரை மனித உடல்கள் கைலாச மலை கூட தண்ணீரால் மூழ்கியது. ஏன்னா அது வரைக்கும் பொறுமையா இருந்த கங்கை பொறுக்கல்ல, சரிதான். அப்படியே கீழே சரிந்து விட்டாள். ஆஹா, கங்கையானவள் கீழே சரிந்த காரணத்தாலே சரிதான். எங்கும் ஒரே வெள்ள பிரளயம், ஒரே ஜல பிரளயம் தான். அந்த கைலாச மலை கூட தண்ணீராலே மூழ்கி விட்டது. பார்வதியாள் முறை கேட்டு பரமசிவனாரோ பரமசிவனாரோ திருநடனம் ஆடிடவே இவரெல்லாம் பதறே பார்வதியாள் சொல் கேட்டு பரமசிவனாரோ பரமசிவனாரோ நடனம் ஆடியதால் தேவரெல்லாம் பதறே மலை எழிகடலோ இரேழி புவனோ ஏழுபுவனோ அங்கு ஒன்றாய் அழிந்திடவே அங்கு வெள்ளம் பெருகே பறந்ததொரு வெள்ளமதே உயர்ந்த கடல் பொங்கி இந்த கடல் பொங்கி வெள்ளமண்ணோ கரை காண வையகமோ அடியே பறந்தவரு வெள்ளமதில் உயர்ந்த கடல் கடல் பொங்கி உயர்ந்த கடல் பொங்கி இன்னும் மண்ணும் கரை காணா வையகமோ அடியே மண்ணலியே மரமலியே வாய்த்த பூமி அழியே வைத்த பூமி அழியே மரம் தட்ட தாமரையோ மனித உடல் அழியே பார்வதியினுடைய சொல்லை கேட்டு சரி எம்பெருமான் திருநடனம் ஆட ஆட பார்வதி பார்த்து பார்த்து கையை கொட்டி சிரிக்க சிரிக்க கங்கை பொங்க பொங்க கடலேலும் தண்ணீரால் மூழ்க கடையில மூழ்கியது, கடல் கைலாசம் மூழ்கியது. எங்கும் ஒரே தண்ணீர் மயந்தான். முதல்ல நாடு கடத்தினாதான் சரியாகும். கடலியால மூழ்கியதா கடல் பொங்கி தானே உலகம் அழித்தது. எப்படி ஆகையினால அப்படின்னா என்ன இருப்பதற்கு ரெண்டு பேருக்கு இடம் இல்லை. ஆமா, பார்வதியும் பரமனும் என்ன செய்கிறார்கள்? தண்ணியில தத்தளிக்கிறாங்க. அப்ப தேவி யோசிக்கிறா, என்ன இந்த உலகத்துல இப்படி நடக்கிறது. ஆமா, நாம சொன்னோம் இறைவன் ஆடினார், சரிதான், உலகம் அழிந்து விட்டது. ஆனா கடைசியில படைக்கும் தொழிலை, அதாவது இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய நமக்கு கூட இருப்பதற்கு இடமில்லாம இருக்குது. சரிதானே சொல்லுவாங்க, சங்குவன் தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர், அங்கதனை கொய்து விட்டால் அவன் தாய் அழுகச் செய்து கொள்வாய், துங்கவே தூக்கி கரையிலிட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்களின் நிலைமை கிட்டால் இப்படி தயங்கி தியங்குவாரேன்னா. சரிதான், இதுதானா? இப்படித்தானா? இப்படிதானா? சரி, இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம நம்ம கஷ்டப்படுறோம். ஆமையா, உடனே என்ன செய்கிறா? அம்பிகை பார்வதியானவள் தன்னுடைய கையில் அணிந்திருந்த அந்த கணையாளியை கலத்தி தண்ணீரிலே போடுகின்றார். தண்ணீர்ல அது விழுந்த உடனே அங்க என்ன வருகிறது? அந்த கணையாளி விழுந்த இடம் விழுந்த இடம் விழுந்த இடம் செந்தாமரை முளைத்திடுமா முளைத்திடுமா கணையாளி விழுந்த இடம் விழுந்த இடம் விழுந்த இடம் ஒரு செந்தாமரை முளைத்திடுமா முளைத்திடுமா செந்தாமரை மலர் மேலே மலர் மேலே இருந்த அருகிரி வேரோ இரு வேரோ இருந்த அருகிரி வேரோ இரு வேரோ வேளையிலே 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 ஆராணி கருடாழ்வான் கருடாழ்வான் அமர்ந்திருக்கும் வேளையிலே 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 அங்கே வாரானே கருடாழ்வான் கருடாழ்வான் அந்தரத்தில் தான் பறந்து ஆதிசிவா தனை காண தனை காண எம்பெருமான்
இருப்பதற்கு இடமில்லையே என்று சொல்லி சரி. தத்தளித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அம்மா அம்பிகை பார்வதி கணையாழியை கலத்தி அந்த தண்ணீரிலே போட சரிதான் அது கீழுலகத்திலே வேறொன்று வேரூன்றி மேலுகத்தில் ஒரு செந்தாமரை மலர் வந்து மலர்கின்றது. அந்த தாமரை மலரிலே அம்மையும் அப்பனும் உறைவிடமாக அமர்ந்திருக்கின்றார்கள். அப்படி அங்கு இருக்கக்கூடிய சமயத்திலே அழியாத பொருளாகிய செந்தலை வாழ் கருடன் அப்படி சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்று அந்த மார்க்கமாக பறந்து வருகின்ற வந்து பார்க்கிறான். கைலாசமலையே காணவில்லை. சரிதான், கைலாசமே இல்லையே, கரைக்கண்டர் எங்கிருக்கின்றார் தெரியவில்லையே. பார்க்கக்கூடிய சமயத்திலே ஆஹா, எம்பெருமான் எங்கிருக்கின்றார்? தண்ணீரிலே தாமரை பூவில் இருவேரும் அமர்ந்திருப்பதை பார்க்கின்றார். ஆமாம். பார்த்த பொழுது இந்த கருடன் என்ன கேட்டான் தெரியுமா? இது கேட்கின்றான். இறைவா, ஆ, தாங்கள் இருந்த கைலாசமலை எங்கே ஆண்டவாம்? எல்லாம் போனதப்பா. தாங்கள் இப்படி தண்ணீரில் தாமரை பூ மேல் அமர்ந்திருக்க வேண்டிய காரணம் என்னையா? பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாளே இந்த பார்வதா தேவி. இந்த